மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. பொதுவாகவே இந்த 21/7 முதல் 28/7 வரை இந்த ஒரு 7 நாட்களில் மிதுன ராசினர்களுக்கு எப்படி இருக்கும், இந்த அமைப்பில் இந்த வாரத்தில் எப்படி அவங்களுக்கு அமைப்பு இருக்குங்கிறத ஒரு பலன் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த வாரத்தில் ஆரம்ப நாட்களில், அதாவது திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்களில் ஆரம்பத்தில் சந்திரன் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அதே போல் உங்களுக்கு ஜென்மத்தில் புதனும் வக்ரமாக இருக்கார், உங்கள் ராசிநாதன் வக்ரமாக இருக்கார். மீண்டும் ஜென்மத்தில் குருவும் இருக்கிறார். ஆகவே இப்போ பொதுவாகவே மிதுன ராசிகளுக்கு இந்த வாரத்தின் முதல் நாட்கள் ஏதாச்சும் நீங்கள் ஒரு நல்ல காரியம் பண்ணணுன்னா அது தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு சந்திராஷ்டமம்லாம் ஒன்றும் கிடையாது. விரயத்தில் 12ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்களில். அதனால் திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாட்களும் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. பொதுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படின்னா, இந்த ஆடி மாதம் 8ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் வக்ர நிலையிலிருந்து மாறுகிறார். புதன் வக்ரம் நிவர்த்தி ஆகிறார். அதனால் வாரத்தின் பிற்பகுதியில் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் வக்ரம் நிவர்த்தி ஆடி 8ஆம் தேதி ஆகிறார். புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார். ஆகவே உங்களுக்கு ஒரு சாதகமான நல்ல பலன் கிடைக்கும். ஏற்கனவே உங்களுக்கு காரிய தாமதமாகி ஏதாச்சும் ஒரு பொருளாதார ரீதியாக வராமல் இருந்து இதுவரை உங்களுக்கு தடங்கள் ஏற்பட்டிருந்தால் இப்போது அது உங்களுக்கு ஒரு சாதகமாக அமையும். வாரத்தின் பிற்பகுதியில் வருகின்ற வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் ஆகிய கிழமைகளில் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் அமையும். மீண்டும் நீங்கள் எதிர்பார்த்ததை நல்ல ஒரு தொழில் ரீதியாகவோ குடும்ப ரீதியாகவோ வருவாய் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு நல்லதே நடக்கும். மீண்டும் சந்திப்போம்.